இப்பொழுது புதிதாக ஒரு மோசடியை டிஜிட்டல் கொள்ளை கும்பல் ஆரம்பித்திருக்கிறது. பிரதமர் மோடியின் புகைப்படத்தை போட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இப்ப கூகுள் பே, போன்பே, பேடிஎம் கார்டை ஸ்கேன் செய்து கிளிக் செய்தால் போதும், உங்களுக்கு 675 ரூபாய் முதல் உங்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என இணையதளங்கள் மூலம் இந்த மோசடி கும்பல் வலைவிரிக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ இதனை சொடுக்கிவிட்டால் செல்போனில் உள்ள அனைத்து விவரங்களும் டிஜிட்டல் மோசடி கும்பலின் கைகளில் சிக்கிவிடுகின்றன. இந்த மோசடி நடக்கும் விதம் குறித்து விவரிக்கிறார் சைபர் குற்றத்தடுப்பு வல்லுநரும் வழக்கறிஞருமான கார்த்திகேயன். அதை இன்ஸ்டால் பண்ண உடனே உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டு, கால் லாக்ஸ், அதே மாதிரி உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கும். ஸோ இதை யார் அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்புவாங்க. ஸோ எல்லாருமே ஆசைப்பட்டு அதை கிளிக் பண்ண உடனே அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஃபோட்டோகிராஃபை மார்க் பண்ணுவாங்க. ஒரு நார்மல் ஃபோட்டோகிராஃப் தான் இருக்கும், அதை மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணி திருப்பி உங்களுக்கே வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. சின்ன சின்ன அமௌண்ட் தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 2000 ரூபா பே பண்ணுங்க அப்படின்வாங்க. நீங்கள் பயத்தில் ஓகே நான் இது யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே பே பண்ணிடுவீங்க. பே பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே நீங்கள் பே பண்ணுறீங்க, உங்களை மிரட்டினா பணம் கிடைக்கும் அப்படின்றத கிரிமினல் நல்லா புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, திருப்பி இன்னொரு 5000 ரூபா கொடுங்க, 10,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் வாங்கின கேசஸும் இருக்கு.